வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எஸ்எம்சி கான்செப்டில் சிம்பிளாக ஃபிபனாக்கி டூலை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ரூல் கிரியேட் பண்ணி அந்த ரூலில் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக என்ட்ரி எடுக்க முடியுன்றதை நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே, அது என்ன ரூல் சார் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ரூல் ஒன்றுமே கிடையாது. பிரேக்அப் ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் வந்து நேராக ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நம்ம வரைகிறோம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி வரைகிறோம்னா ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி வரைகிறோம். நார்மலாக நம்ம ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி நிறைய லெவல்ஸ் இருக்கும். அதில் எந்தெந்த லெவல்ஸை எடுத்தால் மார்க்கெட் கரெக்டாக நமக்கு உபே பண்ணுன்றது தான் நம்ம இப்போ லைவாக பார்க்க போகிறோம். முதல்ல இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். எஸ்எம்சி கான்செப்ட்லேயே ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பற்றின வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அது தெரியாதவங்களுக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க சொல்கிறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும் உங்களுக்கு. இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஹை கிரியேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் லோவில் வந்துருக்கு. மார்க்கெட் எப்போதுமே இப்படி தான் உங்களுக்கு ஜிக்ஸாக் தான் மூவ் ஆகும். அதை தான் இந்த ஸ்ட்ரக்சரும் பிரதிபலிக்குது. ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஹையை பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணும்போது அதை தான் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஷார்ட்டாக பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் உருவானதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை நம்ம வரைய போகிறோம். இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி வரையுதுன்னா ஃபிப் டூலை யூஸ் பண்ணி நம்ம வரைய போகிறோம். அந்த ஃபிப் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிப் டூல் எடுத்துங்க. ஃபிப் டூல் எடுத்துகிட்டு எப்போதுமே ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் ரீசெண்ட் ஹை, அதாவது அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு முன்னால் வந்த லோவும் ரீசெண்டாக வந்த ஹை, அது ரெண்டு தான் நமக்கு அந்த பாயிண்ட் ட்ரேடிங் ரேஞ்ச் பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் லோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். ஹையர் ஹை வரைக்கும் மார்க் பண்ணுறேன். ஹையர் ஹை வரைக்கும் மார்க் பண்ணும்போது நீங்கள் ஃபிபனாக்கி டூல் சொன்னீங்க, 3 லெவல் தான் தெரியுதுன்னு சொல்லலாம். இந்த 3 லெவலை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த 3 லெவல் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு 0, 1 and 0.5 இது 3 மட்டும் டிக் பண்ணிங்க, மீதியெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கங்க. நமக்கு மேலே இருக்க பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் லெவல் சொல்லுவோம். அதாவது ப்ரீமியம் ஜோன், டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லுவோம். உங்களுக்கு அது ஸ்க்ரீனில் இப்போ தெரியும். ஓகே, இந்த இதை நம்ம எதுக்கு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நம்ம பை தான் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ பை பண்ணோம்னா நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் லெவலுக்கு ப்ரைஸை வர வச்சு அங்கேருந்து நம்ம என்ட்ரி கொடுக்குறது தான் நமக்கு வந்து சிறந்த என்ட்ரியாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் 52ல் மறுபடியும் செட்டிங்ஸ் டபுள் கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் வருது. இப்போது 2 என்ட்ரி, அதாவது 2 லெவல்ஸ் மட்டும் நான் கூட ஆட் பண்ணுறேன். அது ஒன்று பார்த்தீங்கன்னா 618, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.786. இந்த 618 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 52ல் யூஸ் பண்ணுறவங்க கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 786 என்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஓடிஇன்னு சொல்லுவாங்க. ஓடிஇன்றது ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. சரிங்களா? இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ரொம்ப எக்ஸாக்டாக உங்களோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிட்டு ரிவார்ட் ரேஷியை அதிகப்படுத்துறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போகிறத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு பிஓஎஸ்க்கு நான் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக இதுலேருந்து மார்க்கெட் இது வந்ததுக்கப்புறம் இந்த லெவல் வந்துட்டு, அதாவது 786 வந்துட்டு ஆர் 618 வந்துட்டு மார்க்கெட் இது வரைக்கும் போகும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ, ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு ஹையர் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு ஹை கிரியேட் பண்ண உடனே 52ல் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது எனக்கு 2 லெவல் வேணும்னு, ஒன்று ஓடிஇ, இன்னொன்று வந்து கோல்டன் ரேஷியோ. ஓடிஇ லெவல் வந்துட்டு மார்க்கெட் இது வரைக்கும் மேலே போகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் செட்டப். இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு செட்டப் பண்ணியிருக்கேன். இப்போது மார்க்கெட்டில் சார்ட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு முதன்னு அந்த ஏற்கனவே இருந்த ஹையை பிரேக் ஆகி ஒரு நியூ ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நியூ ஹை கிரியேட் ஆனது என்ன ஆகும், பிஓஎஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு நம்ம சொன்னது மாதிரி என்ன பண்ணோம்னா, ரீசன் லோ என்னன்னா இந்த லோ தான் ரீசெண்டாக லோ வந்திருக்கு. இந்த லெவலுக்கு நம்ம 52ல் யூஸ் பண்ணணும். சரிங்களா? 52ல் நம்ம இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த செட்டப் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 52ல் எடுத்துக்கிறேன். லோவிலேருந்து ஹை வரைக்கும் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன், எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலான்னு. இப்போது நம்ம அதில் சொன்னது மாதிரி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவல் ப்ளஸ் 2, அதாவது துல்லியமாக எடுக்கிறதுக்காக ஒரு கோல்டன் ரேஷியோவும் ஓடியும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் கோல்டன் ரேஷியோன்றது இந்த 618, இதில் வந்து ஓடின்றது வந்து பார்த்தீங்கன்னா 786. இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம இந்த ஓடியில் கிடைக்கும் போது நம்ம 1:3 ஆர் 1:4 வந்து ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த என்ட்ரி எல்லாமே உங்களோட ரிஸ்க்கை கம்மி பண்ணி ரிவார்டை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம இவ்வளவு ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி நடக்குதுன்றதை நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது. ஓகே, இப்போது நம்ம அந்த செட்டப்பை செட் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி மார்க்கெட்டும் கீழே வந்திருக்கு. கரெக்டாக ஓடிஇ லெவல் வரையில் நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் மார்க்கெட்டை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஓடிஇ லெவல் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி கொடுக்க போகிறோன்னு இருக்கோம், இல்லை கோல்டன் ரேஷியோ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோன்னு இருக்கோம். இப்போ ஓடிஇ லெவல் டச் பண்ணதுனால நம்ம அந்த இடத்துல ஒரு பை செட்டப் போடுறோம். சரிங்களா? அந்த பை செட்டப் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதையும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓடி எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த லெவலில் பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், லோக்கிட்டே வைக்க வேணாம், லோவுக்கு கீழே கொஞ்சம் கீழே வச்சுங்க. ஸோ நம்மளோட டார்கெட் பாயிண்ட் எப்போதுமே என்ன ஹை நம்ம வச்சுருக்கோமோ அதை நம்மளோட டார்கெட் பாயிண்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஹை ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். இதோட ரேஷியோ படி பார்த்தா கூட 1:3 மேலே தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது எப்படி நடக்குதுன்றதை நான் மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் பாயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருது. ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரே ஒரு ரூலை பயன்படுத்தி கேண்டிஸ்டிக்ஸ் மற்ற நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணாமல், இண்டிகேட்டர்ஸ் மற்றது எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் சிம்பிளாக பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இது நிஃப்டிலையும் ஒர்க் அவுட் ஆகும், பேங்க் நிஃப்டிலையும் ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் பேக் டெஸ்ட்டோ இல்லை பேப்பர் டெஸ்ட்டோ பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரா பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து 1 ஹவரில் ட்ரா பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ், இந்த டைம் ஃப்ரேமுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதை யூஸ் பண்ணிங்க. அதாவது 1 ஹவரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை 15 மினிட்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த 5th லெவலில் 15 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே என்ட்ரி எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து பண்ணிங்கன்னா இன்னும் துல்லியமாக என்ட்ரி கிடைக்கும். இதில் நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணிக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். மார்க்கெட்டை இதில் துரத்தக்கூடாது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எல்லாமே நீங்கள் என்ன செட்டப் போட்டுறீங்களோ அந்த செட்டப்பை ஒபே பண்ணால் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கணும், ஒபே பண்ணலன்னா ட்ரேடு எடுக்கக்கூடாது. இதை ரெண்டையும் நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னாவே மார்க்கெட்டில் சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மாதிரி எஸ்எம்சி கான்செப்டுக்கான வீடியோக்களுக்கு நீங்கள் காண்டாங் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.